எல்லா புகழும் இறைவனுக்கு. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ட்ரெடிஷ்னலான சுழியந்தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. கடலைப்பருப்பு 1 கப், சர்க்கரை 1 கப், தேங்காய் துருவல் 1 கப், தோசை மாவு 1/4 கப், மைதா மாவு 1 கப், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், சால்ட் தேவைக்கு ஏற்ப. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இதை நல்லா 2 தடவை அலசிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 2 மணி நேரத்துக்கு பிறகு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு இருக்கணுங்க. இந்த தண்ணி போதுமானது. இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் குக்கரில் தான் வேக வைக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி இதுவே போதுமானது. 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நெய்யை சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் வறுத்தாலே போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அடுத்ததாக அதே பேனில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு 1/4 கப் தண்ணியை சேர்த்துக்கலாம். இது நம்ம பாவு ரெடி பண்ணுறதுக்காக இதை செய்கிறோங்க. கரெக்டான பதம் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருங்க. இதோட பதத்தை உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். அந்த பாகுலேருந்து எடுத்து 2 சொட்டு அந்த தண்ணியில் விடுங்க. அது நல்லா கரைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அது கரெக்டான பதம் கிடையாது. இந்த மாதிரி கம்பி மாதிரி வருது பாருங்கள். இதை தான் கம்பி பதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உருட்டுனீங்கன்னா மிட்டாய் பதத்துக்கு வந்துடணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த கடலைப்பருப்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் சுத்தமாக தண்ணிங்கிறது இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பாகு ஆட் பண்ணுறதுனால அதே இலகி வரும். அதனால் சுத்தமாக வடிகட்டி எடுத்துருங்க. நம்ம வடிகட்டினதை அதே பவுல்லையே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். 1-2 கடலைப்பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ மசிச்சு விட்டதில் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாகையும் சேர்த்துக்கலாங்க. இதையும் ஒன்றா கலந்து விடுங்க. இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பிறகு நம்ம டிப் பண்ணுறதுக்கு மாவை ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு சின்ன பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா மாவை சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் சேர்க்கணும். பேக்கிங் சோடாவையும் சேர்த்துக்கோங்க. தோசை மாவையும் சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது.
நம்ம டிப் பண்ணுறதுக்கு கரெக்டான பதமாக இருக்கணும். நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். அதுலேருந்து தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து காமிக்கிறேன். 1 கப் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதாங்க கரெக்டான பதம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பூரணத்தை சின்ன சின்ன உருண்டையாக நம்மளுக்கு எந்த சைஸு தேவையோ அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் உருண்டை போட்டுக்கோங்க. அந்த பூரணம் எவ்வளவு கெட்டியாகி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இருக்கணும். நான் இந்த அளவுக்கு உருண்டை போட்டுக்கிட்டேங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நம்ம உருண்டை போட்டு வச்சுருந்ததை இப்போ இந்த மாவில் டிப் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் படுறது மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சூடாக இருக்க எண்ணெயில் சேர்த்துடலாங்க. நல்லா எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் மாவில் டிப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒவ்வொன்றையும் மெதுவாக திருப்பி விடுங்க. ரொம்ப போட்டு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டாம். பார்த்து எண்ணெய் கவனமாக செய்யுங்க. கொஞ்சம் லைட்டாக செவந்து வரணுங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம அதை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட சுழியம். சும்மா அப்படி தாங்க இருக்கும். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. நீங்களும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.